எல்லாரும் நல்லா படிங்க, இன்னும் மேற்கொண்டு படிங்க. அதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. வேற விஜய் சார் வந்து இவ்வளோ நான் பிறந்ததுலேருந்து நான் வளர்ந்ததுலேருந்து ரசிக்கிற ஒருத்தவங்க இப்படி கல்விக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது நான் இப்போ தான் பார்க்குறேன். எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இப்போ 2026 முதலமைச்சர் ஆகுனாங்கன்னா, இப்போ எலெக்ஷனில் இப்போ எல்லாமே இவ்வளோ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. அப்போ 2026 முதலமைச்சர் ஆகுனாங்கன்னா கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கல்வி மட்டும்தான் ஒன்று ஆயுதம். நம்ம மித்த எல்லாமே காசு, பணம் எல்லாமே பிடுங்கிடலாம். கல்வி மட்டும் பிடுங்க முடியாது. கல்வி மட்டும்தான் நம்ம உயர்த்தும். அதனால் எல்லாரும் நிறைய பேர் படி மோட்டிவேஷன் கொடுத்தனால படிக்க முடிஞ்சிச்சு, மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டல்ல அவரால படிக்க முடியுமான்னு தெரியாது. எந்திரிச்சு உட்கார முடியுமான்னு தெரியாது. அந்த ஒரு சூழல்ல அவரு கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருக்கார்ல. லைக் நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க கூட? நல்லா பார்த்துக்கிட்டேன். என் பிள்ளைய நல்லா படிக்க சொன்னேன். நல்லா டீச்சர்ஸு, டாக்டரம்மா நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நாங்களும் அவனை நல்லா படிக்க வச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டோம். இத எதிர்பார்த்தீங்களா? இதோட ரொம்ப ஹாப்பி. உங்களை எல்லாத்தையும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம். விஜய் சாரும் பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. என்ன சொன்னாரு விஜய்? நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க விஜய் சார். நல்லா படிக்க ஆமாம் சொன்னாரு. உங்ககிட்ட ஆமாம் பேசினாரு. பேசுனாங்க. கை கொடுத்தேன் சார்கிட்ட. நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன சொன்னாரு விஜய்? எதுவும் சொல்ல ஆல் தி பெஸ்ட் மட்டும் சொன்னாங்க. பக்கத்துல வந்து உட்காருவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலான்னு சேர் வச்சுருந்தாங்க. நான் உட்காருவாங்கன்னு தெரியல. உட்காந்தப்ப ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ பெரிய நடிகர் நம்ம பக்கத்தில் இருந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதான் இப்போ வந்து அவங்க அரசியலில் இப்போ இருக்கிறாங்க. 2026 முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னா, இதுக்கு இப்போ முதலமைச்சர் ஆவதுக்கு முன்னக்கூட்டியே அவங்க நிறைய இந்த கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காங்க. அதாவது முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னா இதோட அதிகமாக முக்கியத்துவம் நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே. அரசியல் சார்ந்த விஷயங்கள், போதை தடுப்புலாம் நிறைய பேசினார் விஜய் அவர்கள். அது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? படிச்சவங்க தான் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு வேளை வருங்காலத்துல அரசியலுக்கு அத பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னா, மக்களுக்காக இந்த சாதிய வன்கொடுமை பத்தி என்ன தடுக்கணும்னு நினைப்பீங்க? இல்ல விஜய் அவர்கள்கிட்ட என்ன ஒரு கோரிக்கையா வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அது இப்போ வரணும்னு நினச்சேன்னா, அது இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சேன்னா, அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸ்கூல்லையோ வேறு எந்த இடத்துலையோ ஜாதி சான்றிதழே இல்லாமல் ஆக்கணும். அதாவது விஜய் அவர்கள்கிட்ட ஒருவேளை ஃபியூச்சர்ல விஜய் அவர்கள் பெரிய ஆளா வரார் அரசியல் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புவீங்க? இதே மாதிரி கல்விக்கு நல்ல மோட்டிவேஷன் மாணவர்கள் கொடுத்தா இதோட அதிகமாக படிப்பாங்க. இன்னும் மேற்கொண்டு நல்லா அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். தமிழ் இப்போ உங்களுக்கு நடந்த இந்த ஒரு வன்கொடுமை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நடக்காம இருக்க தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க ஒரு கோரிக்கை வைப்பீங்கன்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? ஸ்கூல்லையோ வேறு எங்கேயோ ஜாதி சான்றிதழ் இல்லாமல் இருக்கணும்.